ஸ்ரீமதி அம்மா என்னால பார்க்க முடியுதும்மா. எனக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சிருச்சு. உங்களை நல்லா பார்க்க முடியுதும்மா. டேவிட், நீங்க தான் டேவிடா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நியாயமா பார்த்தா நாமெல்லாம் சேர்ந்து டாக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேவிட் சொன்னதுதான் சரிம்மா. டாக்டருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது என்னோட டியூட்டிமா. உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நாங்க டாக்டருக்கே படிச்சுட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு வெயில் படாம பாத்துங்கம்மா. ஐ டிராப்ஸ் ஒன்னு எழுதி தர்றேன். டெய்லி 2 சொட்டு படுக்க போறதுக்கு முன்னால கண்ணில் போட்டு படுத்துக்க சொல்லுங்க. ஓகே, எல்லாம் சரியாயிடும். என்னம்மா? சரிங்க டாக்டர். எப்போ வீட்டுக்கு போலாம் டாக்டர்? இப்பவே கூட நீங்க வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் வெயில் தண்ணி உன்ன கூட்டிட்டு போங்கம்மா. சரி. எனிஹவ் ஆல் தி பெஸ்ட். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். பில்லிங் செக்ஷன்ல இருந்து பில்லு வரும். ஜஸ்ட் நீங்க சைன் பண்ணிடுங்க போதும். மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நோ மென்ஷன். அப்ப நான் வரட்டுமா? ஓகே டாக்டர். ஆல் தி பெஸ்ட். நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி குழந்தை. கல்பனாவும் சரோமும் ஏமா இன்னும் வரல? எனக்கு அவங்களையும் பார்க்கணும் போல இருக்குமா. வந்துடுவாங்கடி குழந்தை. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து போறோம். எஸ் சார், உங்களை பார்க்க உமா மேடம் வந்திருக்காங்க. வர சொல்லுப்பா. வா உமா. குட் மார்னிங் பிரவீன். குட் மார்னிங் உமா. சிட் டவுன். உமா, டீ சொல்லட்டுமா? வேண்டாம் பிரவீன், நான் டீ சாப்பிடுற மனநிலையில இல்ல. சாரி உமா, நீ எவ்வளவோ சொல்லியும் அதை நான் புரிஞ்சிக்காம பாஞ்சாலிய நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதனால தான் சொதப்பிடுச்சு. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஊர்ல இருந்து வந்த அந்த மாமா வேற பாஞ்சாலி பின்னாலேயே சுத்திட்டு இருந்தானா, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஐ ஆம் ரியலி வெரி சாரி. பரவாயில்ல பிரவீன், தப்பு என் மேலேயும் தான். பாஞ்சாலி மாதிரியான ஆளுங்களை டீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்னு உங்க செக்ரட்டரி கிட்ட கேட்டேன். அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானா ஒரு அமௌண்ட் ஃபில் பண்ணிருக்கேன். இது பத்தலன்னு ஃபீல் பண்ணா எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இது எதுக்கு இப்போ? அதுக்கு இல்ல பிரவீன், இந்த கேஸ நீ க்ளோஸ் பண்ணிடு. நான் அவளை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ வாட்? நீ உன்னோட வழியில போ, நான் என்னோட வழியில பாக்குறேன். ஒருத்தருக்கு 2 பேரா முயற்சி செஞ்சா நல்லது தானே? இல்ல பிரவீன், நீ அவளை ஃபாலோ பண்றங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை நான் பாத்துக்கிறேன். ஓகே, தற்காலிகமா இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனா ஃபியூச்சர்ல உனக்கு என்ன உதவி தேவைனாலும் தயங்காம என்கிட்ட கேளு. நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன். ஞாபகம் வச்சுக்கோ. சரி பிரவீன், அப்ப நான் கிளம்புறேன். உமா, ஒரு நிமிஷம், இதையும் எடுத்துட்டு போ. இருக்கட்டும் பிரவீன், இது நீங்க செஞ்ச வேலைக்காக நான் உங்களுக்கு கொடுக்கறது. உமா, நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். ஒருவேளை நீ அப்படி நினைக்கலன்னா இது இங்கே இருக்கட்டும். நான் வரேன்.